30 வயசு ஆயிடுச்சா, மாடிப்படி ஏறப்போ இறங்குறப்போ கஷ்டமா இருக்கா, ஒரு சப்போர்ட் இருந்தாதான் ஏற முடியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான் சேவ் பண்ணிட்டு பண்ணுங்க. 5 படியை கான்பிடன்ஸா ஏறறதுக்கு இந்த எக்ஸசைஸ பண்ணுங்க. அந்த எபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கட்டையே ஏறதே ஒரு எக்ஸசைஸா பண்ண முடியும். சேர்ல உட்காந்துட்டு கால் முட்டி நல்லா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி உட்காந்துட்டு காலை நீட்டி விடுங்க. பாதம் உங்களை நோக்கி இருக்கணும். கையில சப்போர்ட் எடுத்துட்டு தொடையையும் காலையும் மடக்கி தூக்கி தூக்கி விடுங்க. ஒரு கை சப்போர்ட் வச்சுட்டு காலை முட்டி மடக்காம உங்களால முடிஞ்ச வரைக்கும் தூக்கி தூக்கி விடுங்க. மாத்தி மாத்தி தூக்கி விடுங்க. வால் சப்போர்ட் வச்சுட்டு காலை சைட்ல மாத்தி மாத்தி சைட்ல லிஃப்ட் பண்ணி விடுங்க. 45 டிகிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. உடம்பு சாயக்கூடாது. சப்போர்ட்டோட கால் முட்டியை பின்னாடி மடக்கி மடக்கி விடுங்க. தொட முன்னாடி போக கூடாது. அதே பொசிஷன்ல இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்திரிச்சு நின்றுட்டு உட்காரணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு கை சப்போர்ட் கொடுத்து எந்திரிச்சு நில்லுங்க. அப்புறம் ஸ்லோவா சப்போர்ட் இல்லாம எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்ணுங்க. அதே சப்போர்ட் வச்சுட்டு குதிகாலை நல்லா தூக்கி தூக்கி விடுங்க. மாடிப்படி ஏறுறது இறங்குறதுன்ற ஒரு பேசிக் ஸ்ட்ரென்த்துங்க. அது கூட இல்லாததுனாலதான் நிறைய பேருக்கு மூட்டு தேய்மானம் வருது, முதுகு வலியே வருதுங்க. அதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கு இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி எக்ஸசைஸை ரெகுலரா பண்ணுங்க. காலையில பண்ணுங்க. மாடிப்படி அதுவும் 25 ஸ்டெப் அட்ட ஸ்ட்ரெச் ஏற அளவுக்கு எப்போ எபிலிட்டி வச்சுக்கோங்க. மூட்டு வலி இடுப்பு வலி வராம நிம்மதியா வாழ முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.